விநாயகரின் கட்டளை. ஒரு சிறிய நகரத்துல சந்துருன்னு ஒருத்தர் கல்யாணமாகாம இருக்கிறார். அவருடைய அம்மா அழகான பெண் பார்த்து கல்யாணம் செய்து கொடுக்கறாங்க. கல்யாணம் செய்தவுடன் சந்துரு தன் மனைவியோட சிறு நகரத்துக்கு வராங்க. சந்துருவின் மனைவி வீட்டு வேலை செஞ்சு சந்துருவோட மனசுல இடம் பிடிக்கிறாங்க. சந்துரு தன் மனைவியோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு நாள் சந்துரு தன் அம்மாவையும் மனைவியையும் அழைத்து, நான் அலுவலக வேலையாக வெளியூர் செல்ல போகிறேன், நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறினார். உடனே அம்மா, கவலைப்படாதே மகனே, நான் பார்த்து கொள்கிறேன். ஆனால் அவளுடைய எண்ணங்களோ செயல்களோ மிகவும் மோசமானவை. வெளியில் ஒன்று உள்ளொன்று வைத்துக்கொண்டு, சரி மகனே, நீ ஜாக்கிரதையாக செல் என்று கூறுகிறார். தன் மகன் வெளியூர் சென்றவுடனே மருமகளை பார்த்து, ஏய் மருமகளே, என்ன சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய்? வா இங்கே, சீக்கிரம் சமையல் செய்துவிட்டு வீட்டை சுத்தம் செய், பிறகு துணிகளை துவை என்று அதட்ட ஆரம்பிக்கிறாள். அவள் பயந்து போய் எல்லா வேலைகளையும் சீக்கிரம் செய்கிறாள். வேலை முடிந்தால்தான் சாப்பாடு தருவாள் என பார்த்தால் சாப்பாடும் தர மறுக்கிறாள். பசியுடன் தூங்க செல்கிறாள். ஆனால் அவளால் பசியுடன் தூங்க முடியவில்லை. உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கிறது. அவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. உடனே அவளுக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. சமையல் அறைக்கு சென்று தட்டை எடுத்து எவ்வளவு சாப்பிட முடியுமோ சாப்பிடுகிறாள். அதே சமயம் மாமியாரிடம் காலையில் எழுந்தவுடன் சாப்பாடு எங்கே என்று கேட்டால் என்ன சொல்வது என்று சிந்திக்க ஆரம்பிக்கிறாள். உடனே அவளுக்கு ஒரு யோசனை தோன்றியது. சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சிதறியபடி தரையில் போட்டுவிட்டு அமைதியாக தூங்க செல்கிறாள். மாமியார் எழுந்து சமையல் அறைக்கு செல்கிறாள். அங்கு சென்று பார்த்தால் அறை முழுவதும் சாதம் சிதறியபடி இருக்கிறது. ஏய் மருமகளே, என்ன இது? தரை முழுவதும் இப்படி இருக்கிறது. நீ என்ன திருடி சாப்பிட்டாயா? என்ன அதட்டுகிறாள். உடனே மருமகள் பயந்து கொண்டே, இல்லை அம்மா, நான் நேற்று இரவே சமையல் அறையை சுத்தம் செய்து கொண்டுதான் தூங்க சென்றேன். எப்படி நடந்தது என்றே தெரியவில்லை. நான் நினைக்கிறேன் எலிகள் தான் இப்படி செய்திருக்கும் என்று. அம்மா, நான் உடனே சுத்தம் செய்து விடுகிறேன் என்று பயந்து கொண்டே சொல்கிறாள். அவள் கோபமாக, சீக்கிரம் சுத்தம் செய் என்று அதட்டுகிறாள். தினம்தோறும் சாப்பிட்டுவிட்டு சாதத்தை சிதறியபடி தரையில் போடுவதும் சுத்தம் செய்வதும் மாமியார் திட்டுவதும் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் வந்தது. இதை தொடர்ந்து பார்த்து கொண்டு இருந்த விநாயகருக்கும் எலிகளுக்கும் கோபம் வந்தது. அவள் தினமும் நம்மவர்கள் பெயரை உபயோகப்படுத்தி கெட்ட பெயரை ஏற்படுத்தி தருகிறாள். இது சரியில்லை. இவளுக்கு நாம் சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று கூறி பொறுமையாக தக்க சமயத்திற்காக காத்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரமும் வந்தது. அவளுடைய கணவர் வேலையை முடித்துவிட்டு வெளியூரிலிருந்து வீட்டிற்கு வருகிறார். சந்தோஷமாக தன் மனைவியை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் கதவை தட்டுகிறார். அந்த சமயம் சந்துருவின் மனைவி புடவையை கட்டில் மேல் வைத்துவிட்டு குளிக்க சென்று விடுகிறாள். இதுதான் தக்க சமயம் என்று காத்து கொண்டிருந்த எலி புடவையை தூக்கி கொண்டு சென்றது. கதவை திற என்று சந்துரு கதவை தட்டிக்கொண்டே இருந்தார். குளித்துவிட்டு வெளியே வந்தவள் தன்னுடைய புடவை எங்கே காணோம் என்று அதிர்ச்சி ஆகிறாள். அந்த சமயம் வெளியே அவருடைய கணவர், கதவை திறக்காமல் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? கதவை திற என்று கூறுகிறார். ஓ, இது எலிகளின் வேலையாகத்தான் இருக்கும். என்னை பழி வாங்குகிறார்கள் போல என யோசித்து கொண்டே, கடவுளே, என்னை மன்னித்து விடு. தயவு செய்து என்னுடைய புடவையை கொடுக்குமாறு எலிகளிடம் சொல். நான் என்னுடைய மாமியாருக்கு பயந்துதான் இப்படி செய்தேன். வேணுமென்றே செய்யவில்லை. உனக்கு அனைத்தும் தெரியும் என்று வேண்டினாள். வெளியே அவளின் கணவர், ஏன் கதவை இன்னும் திறக்காமல் இருக்கிறாய்? உன் கணவனை இப்படித்தான் அவமதிப்பாயா என்று சத்தம் போட்டுக்கொண்டே இருந்தார். கடவுளே, தயவு செய்து எனக்கு உதவி செய் என்று வேண்டுகிறாள். உடனே விநாயகப் பெருமான் எலியை பார்த்து, இந்த புடவையை அவளிடம் திருப்பி கொடுத்து விடுங்கள். அவள் மாமியாருக்கு பயந்துதான் இப்படி செய்துவிட்டாள். நாம் அவளை மன்னித்து விடலாம். புடவையை அவளிடம் கொடுத்துவிட்டு வாருங்கள். இது என் கட்டளை என்று கூறுகிறார். எலி உடனே புடவையை அவளிடம் கொடுத்தது. அவளும் சந்தோஷமாக புடவையை வாங்கி கட்டிக்கொண்டு கதவை திறக்க செல்கிறாள். என்னை மன்னியுங்கள் என்று சொல்லிக்கொண்டே கதவை திறந்து,
என் புடவை சிறிது நேரம் காணவில்லை என்று சொல்கிறாள். சிறிது நாட்கள் கழித்து சந்துருவின் அம்மா கோயில்களுக்கு தரிசனம் செய்ய வேண்டும் என்று சென்று விடுகிறாள். நீங்கள் இல்லாத சமயத்தில் உங்களின் அம்மா எப்படி என்னிடம் நடந்து கொண்டார் என்பதை சொல்கிறாள். பிறகு சந்துரு தன் மனைவிக்கு சத்தியம் செய்து கொடுக்கிறார். இனிமேல் இப்படி ஒரு தவறும் நடக்காமல் நான் உன்னை பார்த்து கொள்கிறேன், அம்மாவிடமும் பக்குவமாக சொல்கிறேன் என்று கூறுகிறார். அன்றிலிருந்து இருவரும் சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறார்கள். Lord Ganesha and the bride. Once upon a time, in a small town, there was a young gentleman. He married a beautiful girl and took her home. The girl managed the house well and they lived happily. One day, the man called his mother and his wife and said, I am going out of town for my work. I will be out for a few days. Take care of each other. Oh, don't worry, son. The mother-in-law was a nasty old lady. As soon as her son was out of sight, now I will teach you a lesson. Come on, do all the chores. Washing, cooking, cleaning, sweeping and swabbing. Quickly. I want all the work finished very fast. She did not even give the poor girl proper food to eat. At night, the girl was lying on her bed and trying to sleep. Oh, my body is paining and I'm hungry. No, I can't sleep. She got up and went into the kitchen. She took some food in a plate and sat down and ate till she could eat no more. Oh God! In the morning, mother will find out about the missing food. God knows what she will do to me. What should I do? What should I do? She got an idea. She scattered bits of food all over the floor. She then quietly went back to her room and went to sleep. Next morning, as the mother went in the kitchen, You lazy girl! Look at the mess on the floor. And where is all the food? Have you been stealing food? I cleaned the floor last night. It must have been the rats. They must have eaten the food and made this mess. I'll clean it up. Now the girl no longer went to bed hungry. Every night, she stole into the kitchen, ate to her heart's content, scattered some food on the floor, and then peacefully went to sleep. And every morning, she blamed the rats for the mess and the missing food. The rats were observing all this. They got very angry. She blames us for nothing. She eats the food and makes a mess, and we get the bad name. It's not fair. I agree. Do something about it when you get a chance and settle the scores. The rats waited patiently to strike back. One day, they got their chance. The young husband returned home. Smiling happily, he knocked the door. The young girl was bathing, and her sari lay in the bedroom. The rats crept in and took the sari away. Open the door. Ah, where is my sari? What are you doing in there? Open the door. Who's taken my sari? The rats. Oh, I blamed them and they must have taken revenge. Oh Ganesha, please ask your rats to return my sari. You know, I blamed them only because I was afraid of my mother-in-law. Why don't you open the door? Is this how you greet your husband? Oh God, please. Return the poor girl's sari. You've scared her enough. You were blamed because she was frightened. Now return the sari. It's my order. The rats returned the sari. She quickly wrapped it around herself
and opened the door. I am so sorry. I couldn't find my sari. Oh, okay, sweetheart. At the sight of her lovely face, the young man's anger vanished. Thank you, Lord. From that day, she became a great devotee of Lord Ganesha. After a few days, the young man's mother set out to visit many pilgrim places. She was out for months. The girl told her husband how his mother had treated her while he was not around. The young man promised her that he will take good care of her and also talk to his mother about it. From that day, they lived a happy married life.